எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு செமையான ப்ரொமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வரப்போகுது. ஸோ மொதல் ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அவங்க வந்து ரொம்ப நாளாக தேக்கி வச்சுருந்த காதலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ விஷால் வந்து அதுக்கடுத்து ஒரு தயாராக போயிட்டுருக்கேன். அடுத்து அர்ச்சனா ஒரு இடத்துல வந்து தயாராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட லவ் வந்து இன்றைக்கி வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கி முதல் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. இது வந்து பிக் மாமா. ஸோ பிக் பாஸ் கிடையாது, பிக் மாமா சீசன் 8 அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு இருக்கிற ஒரு டெஃபினிஷனுக்கு இங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா இங்கே கொடுக்குறாங்க நம்ம சௌந்தர்யா. உடனே மாமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் பிளான் பண்ணி எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ தே ஆர் வெரி வெல் ப்ரிப்பேர்ட், மேரி மீ எல்லாம் ரெடி பண்ணி அழகாக வந்து விஷ்ணு விஜய் வந்த பிறகு இவங்க கொடுக்குறாங்க. மொதல் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. சரியா, எவ்வளோ எச்சத்தனமாக இருக்குது பாருங்களேன். அதாவது நேச்சுரலாக வர்றதுக்கும் இப்போ நிஜமாக போய் வெளியில் லவ் பண்ண போனால் சந்தோஷம் தான். பட் ஆனால் இவங்க வந்து கல்யாணம் பண்ணுவானுங்க, கல்யாணம் டைவர்ஸ் பண்ணுவானுங்க, அதையும் வந்து இதிலே நடத்துவானுங்க விஜய் டிவி பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாமே இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. அப்படின்றதுனால விஷ்ணு வந்து போன சீசனில் பூர்ணிமா கிட்ட லவ் கண்டென்ட் ட்ரை பண்ணி நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மாற்றி பேசிகிட்டு இருந்தான். அது கேமுன்ட்டான். கேட்டால் எப்படிப்பட்ட இதுன்னு தெரியாது, பட் இருந்தாலும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா, ஏன்னா போன வட்டம் க்ரீன் அனிமலாக இருந்தான், இந்த வட்டம் எந்த அனிமலாக இருப்பான்னு தெரில. அது சௌந்தர்யாவுக்கும் விஷ்ணுக்கும் இடையில நடக்கக்கூடிய பிரச்சனை, அதை நம்ம தலையிட வேண்டாம். சரி, ரைட், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஹார்லி குவீன் அருணுக்கு வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சரியா, அப்புறம் பவியோடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க, தீபக்குடைய ஃப்ரெண்டு, முத்து ஃப்ரெண்டு, அதாவது ஹீரோன் மகேஷ். சரியா, அடுத்து இன்னொருத்தவங்க யாருன்னு தெரில. அதுதான் விஷால் இன்றைக்கி சொல்ல போகிற பொண்ணு, காதலை சொல்ல போகிற பொண்ணு. யார் அந்த பொண்ணு? நான் தான் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ஒத்திகையை பார்த்துட்டாங்க. அதாவது விஷால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லவ் தோணுது, எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி தோணுது அப்படின்றேன். உடனே அருண் வந்து அப்படி தோணுச்சுன்னா நீ ஸ்ட்ரெயிட்டாக போய் பண்ணிடுறா, நீ வந்து இப்படி இருக்கிறனால தான் உனக்கு வந்து லவ் டேக் ஓவர் ஆக மாட்டேது. நீ ஒன்ஸ் ஒரு கமிஷனரில் ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள போ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காகவே நீ ஓட ஆரம்பிப்ப, அப்போ லைஃப் நல்லா சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லிட்டு கெடுத்து விட்டான் அருண். ஓகேடா, நான் அப்போ நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறேன் அப்படின்றான். அப்போ அவனுக்கும் யாரோ ஒரு பொண்ணு வரப்போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். இப்போ தர்ஷிகாவோட நிலைமை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு தான் கிளாரிட்டி இப்போ லைவில் கொடுத்துட்ருக்கான். என்னென்னா, நான் தர்ஷிகாவை ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது அவ்வளோதானே தவிர மற்றபடி நான் லவ் ஃபீலிங்னு அதை நான் சொல்லவே இல்லை. அது எப்படி ஃபீலிங் இருக்குன்னா, அது ஃபீலிங் இருக்குன்னா எனக்கு இப்படி இருக்குது, பட் ஆனால் நான் மெச்சூர்டாக இருக்கேன், நான் இங்கே பார்த்துக்க மாட்டேன், வெளியே வந்து பார்த்துக்கிறேன்றான். ஸோ அந்த ஃபீலிங் வந்து வேறு ஃபீலிங் அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு, அது லவ் ஃபீலிங் கிடையாது அப்படிங்கிறது. நான் சொல்கிறது அப்படி தான் இருக்குது. சரியா, வெளியே வந்து நம்ம பார்த்துக்கலாம், பட் இங்கே வந்து நான் அப்படி பண்ண மாட்டேன், அது தேவையும் கிடையாது அப்படின்ட்டான். உனக்கு ஏதாவது ரொம்ப போகிறமாக இருந்துச்சுன்னா சொல்லி, நான் வந்து விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி முதலே நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், ஒரு ஐநா சபை லீடர் இவர் அக்ரிமெண்ட் போடுறாரு உட்காந்து அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் முத்து சொல்லிட்டு இருக்கான். நான் எல்லாருக்கிட்டையும் வந்து ப்ரூவ் பண்ணணும் இல்லை, ஏன்னா இங்கே எல்லாருமே தர்ஷிகான்றாங்க, வெளியே வந்து தர்ஷிகான்றாங்க. எனக்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு வச்சு சொல்கிறது எனக்கு வேலை கிடையாது. எனக்கு நானும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கோமா, அவ்வளோதான் தவிர எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அது நான் இதுக்கு மேலே வந்து லவ்ங்கிறதுக்கு இங்கே நான் வரல. சரி, அந்த ஃபீலிங்ஸ் தான் வெளியே போய் நம்ம மேபி கண்டினியூ பண்ணலாம், இல்லை வேணான்னு சொல்லிடலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் வரல அப்படின்னா அது என்ன அர்த்தம் புரியல. ஒன்று, நீ ஃபீலிங்ஸ் எனக்கு இல்லை, இங்கே நான் வெளியே வந்து சொல்கிறேன், நீ என்னை விட்டு போயிரு வராத அப்படின்னு சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குது. ஒரு ஃபீலிங் இருக்கும் மாறான் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சரி கண்டென்ட் பண்ணுறதும் சரி, அப்போ ஃபீலிங் இருக்குன்னா நானும் வரேன், கட்டி பிடிக்கிறதுலே தெரியுது எப்படி கட்டி பிடிக்கிறாங்கன்ட்டு. உன் வார்த்தையிலே கவனம் தேவை தம்பி, விஷால் தம்பி. ஸோ வார்த்தையில் ஒழுங்காக பேசு. அப்புறம் யார் லவ் பண்ண போகிறான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்றைக்கி அவங்க பொண்ணு சர்ப்ரைஸாக வரப்போதா. 3வது ப்ரப்போசலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் ப்ரப்போசல் விஷ்ணு சௌந்தர்யா, 2வது வந்து அருண் அர்ச்சனா, 3வது வந்து விஷாலும் அந்த புதிதாக வரப்போறிய பொண்ணும் அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. அது யார் அப்படிங்கிறது தெரில. அந்த தீப்தின்னு ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் வந்து போட்டிருக்கு, அதாவது அந்த ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க நம்ம வரல அப்படின்ட்டு. அப்போ வேறு யாரா சொல்கிறான் அவன், வேறு யார் வந்திருக்காங்க உள்ள அப்படிங்கிறது தெரில. ஆனால் ஆக மொத்தம் அருமையான பிக் பாஸ், சூப்பரான பிக் பாஸ். அதாவது பிக் பாஸ் சரித்திரத்திலேயே இப்படி ஒரு கேடுகட்டமாக ஒரு பிக் பாஸு நம்ம பார்த்ததே இல்லை. அதில் இது வந்து முதல் ரகம். நம்ம கேட்டகரி பண்ணிட்டோம்னா பிக் பாஸ் சீசனில் சேர்த்துக்கவே முடியாது. 1 to 7 தான் சீசன். பிக் பாஸ் 8ங்கிறது சீசனே கிடையாது. சரியா, நான் யாராவது சொன்னாங்கன்னா ஒர்ஸ்ட் சீசன் என்ன அப்படின்னா, ஒர்ஸ்ட்டாக பார்க்குறதுக்காச்சும் ஏதாவது இருக்கணும்ல இந்த சீசனில். ஒரு வெங்காயமும் கிடையாது. 1 to 7 தான். நம்ம அதுக்குள்ளே தான் கிளாரிட்டி பண்ணணும். அதுதான் பிக் பாஸ். இந்த 8வது பிக் பாஸே இல்லை, பிக் மாமா, பிக் சீரியல் என்னன்னு சொல்லிக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.